ஒரு 3-4 கொம்பேரி மூக்கன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். திருமாவளவன் பதறாரு. என்ன பதறாரு? நான் கூட வந்திருப்பேன், ஆனா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எதிரானவர்கள் அங்க வந்து கோஷங்களை போட வேண்டியிருக்கும். என்ன கோஷம் போட்டுருவான்? அப்போ உனக்கு ஏன் அந்த பதட்டம்? திருமாவளவனுக்கும் சேகர் பாபுவுக்கும் தொடர்பு இருக்கும். ஏண்டா நீங்களே கொண்டுட்டு நீங்களே பேரணி பண்றீங்களா? நீங்களே வந்து உங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சிருந்தோம் நீங்க வந்து மாரலட்சுமி அந்த சாவல் வந்து அழுதிங்களா? ஒரு 2 பேரோட ஒரு கட்சி பொறுப்பாளர்கள் ஒரு 2 பேரோட பேர் வந்து இதில் அடிப்படுது. அப்படியே மதுரைக்கு கொண்டு போய் அப்படியே கடலூர் ஜெயிலுக்கு கொண்டு வரணும். கடலூர் ஜெயில் வந்து இந்த கொலையில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறது. கடலூர் சிறையில் யார் இருக்காங்க? கோடிக்கணக்கான பிஸ்னஸ் தகராறு அப்படின்னா அஸ்வத்தாமனோட நின்றுமா? அது இல்லை அஸ்வத்தாமன் தான் 50 கோடி கொடுத்தாரா? பிரகாஷ் சொல்லு. ஏன்னா பறையனுக்கு கட்சி வச்சுருங்கிறன்ற ஒரு பறையல் சமூகத்தை சேர்ந்த குடும்பம் வந்து இங்கே லோல் போடுது. ஏன்னா பிடுங்கிறதுக்கு நீங்களாம் இருக்கிறீங்களா? தலைவர்கிட்ட வேறு ஜாதியில் இந்த மாதிரி விட்டுருவானா? அப்படியே மூஞ்சில் காரி துப்ப மாட்டான். ரியலோன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸின் முதன்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கார். ஸோ பிஜேபியிலேருந்து அஞ்சலி என்பவர்கள் பேசும்போதே குற்றவாளிகள் பாஜகலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை காங்கிரஸ் குடாரத்துலேருந்து எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? வேலூர் பக்கத்தில் செத்தவங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா? இப்போ திடீர்னு வீட்டில் யாருன்னா செத்துட்டாங்க. அது ரொம்ப வருஷமாகவே அந்த வேலூர் ஃபேமஸ் தானே. அங்கே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். அங்கே போய் அந்த திருவேங்கட ஆவியை வர வச்சு, டேய் நீ என்ன தான் சொன்ன, நீ யார் யாரை சொன்ன, யார் யார் பணம் கொடுத்தா, யார் யார் உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சா, உங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்ல. இப்போ சென்னை ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் ரவுடி பட்டாலும் இதில் சேர்ந்துக்கிறதா சொல்கிறாங்கல்ல. உங்களை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ண அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் எது? அந்த 1வது நபர் யார், 2வது நபர் யார், 3வது நபர் யார் சொல்லு அப்படின்னா அவன் கதறி அழுது உன்னை சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் வந்த பிறகு தான் இது உண்மை நிலவரம் தெரிய வரும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒன்றும் கனவு காண சொல்லலை. இருக்கிற சூழ்நிலைகளை இருக்கிறவ இதை வச்சு நம்ம சொல்கிறோம். இதில் இன்னென்னாரெலாம் வந்து ஈடுபட்டிருப்பான். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கதை இருக்குது, இந்த கொம்பேரி மூக்கன் பாம்புன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? செத்ததுக்கப்புறம் சுடுகாட்டில் வந்து எட்டி பார்த்துட்டு போகாமா? சயின்ஸ் பிரகாரம் அது பொய்யின்றான். இருந்தாலும் அந்த பாம்பு ஒருத்தனை கொத்துச்சுன்னா வந்து வீட்டான வந்து பார்க்குமா, சாவு எடுத்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நேராக சுடுகாடு வரைக்கும் வருமா. வந்து அவன் பிணத்தை எரிக்கிற போது அந்த புகை வரும்ல, அந்த புகையை பார்த்துட்டு தான் அந்த பாம்பு டெத்தை கன்ஃபார்மு டிக்ளேர்டு அப்படின்னு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் அந்த பாம்பு கடிச்சவன் வந்து பொழைச்சிட்டான்னு வச்சுங்களேன், வீட்டு முன்னாடியோ வந்து கொஞ்சம் வைக்கால போட்டு புகையை காட்டுவாங்களாம். புகையை காட்டினவுடனே கொளுத்திட்டாங்க பொழுது செத்துட்டான் அப்படின்னு அந்த பாம்பு போவோம் அப்படின்னு ஒரு கதை இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ நீங்களே சொல்கிறீங்களே, இப்போ எனக்கு தெரிஞ்ச கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அந்த மாதிரி கொம்பேரி மூக்கன்களாக ஒரு 3-4 கொம்பேரி மூக்கன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன். இவனுவோ ஒன்று இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு என்னென்னவோ கதை விட்றானோ. இன்றைக்கு அஸ்வத்தாமன் மாட்டியிருக்கிறார். அஸ்வத்தாமன் யார்? செல்வ பெருந்தகையோட நகம் சதயமாக ஒன்றா இருந்தவர். நான் இப்பவும் என்ன சொல்கிறேன், வெறும் அஸ்வத்தாமன் என்கிற நபர் ஒரு பிரபல ரவுடியின் புள்ள, அதை மட்டும்தான் சொல்கிறான். இன்னமும் போலீஸ் எதை சொல்கிறாங்க, போலீஸ் எந்தெந்த விஷயங்களை கசிய வரதா நான் பார்க்குறேன். ஊர் பேசுது, வெறும் ரவுடிகளை மட்டுமே வந்து இவங்க குறி வச்சு சொல்கிறதா தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ ரவுடி அருள் போய் அஸ்வத்தாமன்கிட்ட, எப்பாப்பா இந்த மாதிரி நாங்கள் இந்த மாடு அடிக்க போகிறோம், கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு. இதுனா 2 லட்சம் 3 லட்சமா, சரி எடுத்துன்னு போடா, எதுக்கோ கோயிலுக்கு காசு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், எது கொடுக்குறோம், சரி ஒரு 5 லட்சம் எடுத்துகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நக்கீரன் பிரகாஷ் ஸ்டேட்மெண்ட் படி இதில் 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்படுதுன்னு சொன்னார். இல்லை பொது வழியில் தான் பேசினார். ஆம்ஸ்ட்ராங் வந்து 2500 கோடியா யாருக்கிட்டையோ கேட்டதாகவும் அந்த தொழிலதிபர் பேர் அவருக்கு தெரியணும். இதுக்கு வந்து 50 கோடி ரூபாய்
அட்வான்ஸ் கொடுக்கப்படுது. அந்த ஆளும் எனக்கு தெரியும், ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன்னாரு. கிட்டத்தட்ட 30 நாள் 35 நாள் கழித்து போலீஸு ஒரு நபரை வந்து இன்றைக்கி கைது பண்ணுறாங்க. இதை ஒரு 2 நாள்லேயே பிரகாஷ் கிட்ட கேட்டிருந்தால் பிரகாஷ் சொல்லிட்டுருப்பாரு. அது எதுக்கு வந்து இந்த முருங்கை வந்து மாம்பழம் முருங்கை இந்த விநாயகர் கதையில் அந்த பழத்தை சுற்றி வர முருங்கை வந்து மயில் எடுத்துன்னு ஊர் முழுக்க சுற்றலாம், விநாயகர் வந்து அப்பாவை சுற்றி வாங்கிட்டாரு, அப்பா அம்மாவை சுற்றி வாங்கிட்டாருன்னு ஒரு கதை வரும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அது திருவிளையாடல் கதை தானே. அது ஊரெல்லாம் சுற்றி இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதால் நாம் ஏற்கனவே பேசியிருப்போம், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பவர்கள் வெளிச்சமாக இருக்கான். ஏம்பா நாங்கள் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கோம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்ன்றோம். சிபிஐ விசாரணை வேணாம்னு கேட்குறவன் ஒரு இருட்டாக இருக்கான். அந்த இருட்டுக்கு பின்னாடி ஒரு திருட்டு இருக்குது அப்படின்னு நாம் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம். இப்போ அண்மையில் திருமாவளவன் கூட ரஞ்சித் பேரணிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், காசு கொடுத்து கூட்டுறாங்க போகிறாங்க வராங்க. அதுக்கப்புறம் அந்த பேரணி நடந்தது. சரி, அந்த பேரணி பற்றி நம்ம ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு தேவைக்காக இன்னொருத்தரை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து அது நடத்தப்பட்டதுன்னு வச்சிங்களேன். அதோட அந்த பேரணி நடத்தின ரஞ்சித் அவர் எங்கேயோ சினிமா வேலையை பார்க்க போயிட்டாரு. இன்னமும் கத்தி கதறின்னு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அதை யார் அந்த பேரணியை இயக்கியதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்போது ரஞ்சித் பேரணிக்கு வந்து திருமாவளவன் ஆளுங்களை போகக்கூடாதுன்னு சொன்னது தப்பு அப்படின்னு பரவலாக எல்லா இடங்களிலும் அது வந்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த அரசு ஊழியர்லாம் இருக்கானுல்ல, தீனி பயிலும் அம்பேத்கரோட சொன்னார், நான் வந்து இந்த அரசு ஊழியர்களை நம்பி ஏமாந்து விட்டேன், நான் வேறொன்றை யோசித்திருக்க வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். இன்றைக்கு அரசு ஊழியர்லாம் இருக்கிறான்ல, இவன் எல்லாம் ஒரு ஃபேமஸான ஆள் கூட நம்ம படத்தில் நிற்கணும், அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட கொடுக்கணும், அப்புறம் சந்தி சிரிச்சு நிற்கணும், இப்படின்னு பல பேர் இருக்கான். அப்போது இவங்க எல்லாருமே வந்து லைட்டாக முடங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் தோழர் வந்து அந்த பேரணியில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னது கொஞ்சம் மனம் வலிக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தானோ. ஏன்னா அது இந்த அடிமை கூட்டம் முடங்க ஆரம்பிக்குதுன்னு திருமாவளவனுக்கு ஒரு சின்ன கலக்கம் ஏற்படுது. உடனே அவர் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூவை கொடுத்துட்டு போயிடுறாரு. பாருங்கள் இது எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு இதை வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அது ரியாக்ஷன், இந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்த உடனே நாடு முழுக்க பல பேர் வந்து அப்பட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ரொம்ப யோகியம், இவர் வந்து ரஞ்சித்தை குறை சொல்ல வந்துட்டார், காசு வாங்கி கூட்டுறான் போகிறான்னு. இதில் ஏதோ சந்தேகம் இருக்கியா? ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த சமூகத்தில் இருக்கிறவங்கள நம்ம கூட லாஸ்ட் இன்டர்வியூவில் பேசணும் 4 நாளைக்கு முன்னாடி. முதல்ல இந்த அம்பேத்கர் இயக்கம் அது இதுன்னு தலைவர்கள்னு சொல்லி ஒரு 5-6 பேர் திரிகிறான்ல, இவனுங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதில் ஒருத்தரை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சிருக்குதா தகவல் வந்தது. அந்த ஆள் தான் இன்றைக்கி வந்து குதிக்கிறான், இப்படின்றாரு உளர்றாரு பதறாரு. என்ன பதட்டம்? அப்போது ஒரு காலநிலையை வெளியிடுறாங்க. நான் இதுக்காக சொல்லலை, காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தர் எங்கள் தோழர் பேசினார், இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கோட நினைவேந்தலில் எல்லா கட்சிக்காரும் பிஜேபி பாமக எல்லாம் கலந்துக்கிறாங்க, நம்மளும் கலந்துக்கலாமா அப்படின் போது இல்லை அவங்க நமக்கு எதிராக பேசுவாங்க, அதால் நீங்கள் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். எனக்கு வந்து எப்படி முன்ன தயாநிதி மாறனுக்கு வந்து டங்கு ஸ்லிப் ஆச்சோ அதே மாதிரி ஏன் டங்கு ஸ்லிப் ஆகி போச்சு. அதில் நான் வந்து அங்கே சொல்கிறது இங்கே சொல்லிட்டேன். இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தால் நான் ஒரு 20-30 பேர் அனுப்பி சேர்த்து இந்த பேரணியை சக்ஸஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த பேரணியில் ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்களா? 5000 பேர் வந்தவொடனே, எப்பா நீ வந்து 5000 பேர் வந்திருக்காதான் இந்த பேரணி வந்து தப்பு, நீ 33 மார்க் எடுத்திருக்க, நீ 35க்கு மேலே எடுத்தால் தான் பாஸு, நீ திருமாவளவனை கூட்டிருந்தா நீ 60-70 ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கலாம்ல, அதால் ரஞ்சித் பேரணி ஃபெயிலு அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சா? அவன் வந்தான், ஜனங்க வந்து தன்னெழுச்சியாக வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்திற்கு நீதி வேணும்னு தன்னெழுச்சியாக வந்தாங்க. அது ஆர்கனைஸ் பண்ணவங்க வேணால் பிளான் பண்ணியிருக்கலாம், அது வேறு விஷயம். அப்போது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா திருமாவளவன் பதறாரு. என்ன பதறாரு? நான் கூட வந்திருப்பேன், ஆனால் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எதிரானவர்கள் அங்கே வந்து கோஷங்களை போட வேண்டியிருக்கும். என்ன கோஷம் போட்டுருவான்? ஆள்காட்டியை திரும்பி போடணுவானா? ஏண்டா நீங்களே கொண்டுட்டு நீங்களே பேரணி பண்ணுறீங்களா, பேரணியில் கலந்துக்கிறீங்களா, நீங்களே வந்து உங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் வந்து மாரலட்சுமி அந்த சாவல் வந்து அழுதிங்களா அப்படின்னு கேட்டுருவான்ற எண்ணம் அவனுக்கு. என்னப்பா அந்த பேரணியில் அந்த பேரணிக்கும் எனக்கும் வந்து
கருத்து முரண்பாடு இருக்குது. நான் வந்து ரஞ்சித்தோட கருத்து கூட கொஞ்சம் முரண்பட்டு நிற்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த பேரணியில் கலந்து கொண்டவர் எல்லாரும் ஒத்த கருத்து உள்ளவர்களா? எல்லாரும் ஒரே கருத்தா? எல்லாரும் வந்து ரஞ்சித்தோட கட்சிக்காரங்களா? இல்லை. அப்போ ஏன் உனக்கு அந்த பதட்டம் வருது? எனக்கு எதிராக கோஷம் போட்டுருவாங்க. என்ன கோஷம் போட்டுருவான்? என்ன சார் கோஷம் போட்டுருவான்? திமுக எதிராக கோஷம் என்ன சார் கோஷம் போட்டுருவான்? அப்புறம் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் யாருன்னு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அடித்து சொல்கிறாரு திருமாவளவனுக்கும் சேகர்பாபுவுக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படின்னு நீ யார் சொல்கிற? உன்னை யாராக கேட்டோமா? அப்போ நீ யார் சொல்கிற? அப்போது உனக்கு ஏன் அந்த பதட்டம்? அப்போ தான் நம்ம சொல்கிறோம், ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், மாயாவதி ஒன்று தெளிவாக சொல்லிட்டாங்க, மாநில அரசின் தலையீடு இதில் இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருமாவளவன் சிபிஐக்கு முதல்ல கேட்டார், அப்புறம் ஏன் திருமாவளவன் சிபிஐ பற்றி கேட்கல அப்படின்னு பல இடங்களில் என்கிட்ட கூட கேட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், திருமாவளவன் சிபிஐ கேட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இல்லை கேட்டாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு ஒரு விவாதம்லாம் வந்ததில்ல. அந்த காணொலியில் அவரே சொல்கிறாரு, நான் சிபிஐலாம் கேட்கல, சும்மா என்னை வந்து நான் சிபிஐ கேட்டேன்னு என்னை சொல்லி விட்றாங்க. ஏன் சிபிஐ கேட்டேன்னு அவ்வளோ பேர் தப்பா? என்னது இது? இல்லைங்க, எனக்கு வந்து மாநில போலீஸே கண்டுபிடிச்சிவாங்க நான் நினைக்கிறேங்க, ஃபைன். ஆனால் நான் சிபிஐ கேட்கவே இல்லை, என்ன போய் சிபிஐ கேட்டேன்னு சொல்கிறாங்க. சிபிஐ கேட்காதவங்க யார்? திருமாவளவன், செல்வ பெருந்தகை, ரஞ்சித் கூட கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரஞ்சித் கேட்கல. 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கேட்காதவங்க. மிச்சம் எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்குறோம். அப்போது திரும்ப இந்த படுகொலையை ஒரு ரவுடிகள் சண்டைன்னே வந்து இதை முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். திருவேங்கடங்கிறவன் A1ன்றீங்க, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது, அவன் தான் வந்து இதுக்கு மாஸ்டர் பிளான். யார் நான் சொன்னோன்னா? இல்லை இன்றைக்கு மீடியாக்களில் பேசுகிறவங்க சொன்னாங்களா? இல்லை பொதுமக்கள் சொன்னாங்களா? இல்லை பத்திரிகை சொல்லிச்சா? போலீஸ் அந்த விஷயத்தை கசிய விடுகிறது. யார்? A1 திருவேங்கடம்னு. திருவேங்கடம் தான் மெயின் கதைக்காரன் அப்படின்னு சொன்ன பிறகு ஏன் திருவேங்கடம் கொல்லப்படுகிறான்னு சொல்லுவாங்கன்னா, திருவேங்கடத்தின் உடலிலிருந்து உயிர் ஏன் எடுக்கப்பட்டது அப்படி சொல்லுவோம், மென்மையாக இருக்கும். இல்லை திருவேங்கடத்தின் உடலிலிருந்து உயிர் ஏன் வெளியே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. திருமாவளவன் அவர்கள் காவல்துறை அதிகாரி சந்தித்த பிறகு என்கவுண்டர் நடக்குது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை எழுதுகிறாங்கல்ல, பார்க்குறீங்கள? நான் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை, ஏய் நீ எல்லாம் உடந்தையா இருப்ப, உனக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது, அந்த ஆள் சொல்லித்தான் நீங்கள் எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ இன்றைக்கி பரவலாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த பேச ஆரம்பித்தங்கள்ல இந்த பதட்டம் தான் திருமாவளவன்கிட்ட 4 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் சொன்ன பதட்டம். இப்போது அஸ்வத்தாமன் விஷயத்துக்கு வரும். இதில் இன்னொன்று, இந்த என்கொயரியை மதுரை வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு 2 பேரோட, ஒரு கட்சி பொறுப்பாளர்கள் ஒரு 2 பேரோட பேர் வந்து இதில் அடிபடுது. அப்படியே மதுரைக்கு கொண்டு போய் அப்படியே கடலூர் ஜெயிலுக்கு கொண்டு வரணும். கடலூர் ஜெயில் வந்து இந்த கொலையில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் வெளியில் பேசுகிறாங்க. ஆனால் காவல்துறையோ இல்லை இந்த விசாரணை குறித்து வருகிற தகவலோ கடலூர் சிறையை நோக்கி போகவே மாட்டேங்குது. கடலூர் சிறையில் யார் இருக்கா சார்? கடலூர் சிறையில் இருந்து நாகேந்திரன் அவர்கள் தான் மிரட்டினாங்க, அவர் பண்ணாரு அப்படின்றாங்க. இப்போ கடலூர் சிறையில் யார் இருக்கா சார்? இப்போ இந்த கொலையில் நாகேந்திரன் என்கிற ஒரு ஐட்டங்காரன் மட்டும்தாங்கிறாரா? அது இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவரோட பேர் மட்டும்தான் சொல்லப்படுதா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முக்காவாசி ரவுடி பேர் சொல்லப்படுதில்ல? இப்போ கடலூர் சிறையிலிருந்து குற்றவாளியே இல்லை ஒரு அரசியல் கட்சியை குற்றவாளிகள் ஐட்டங்காரனுவன் கடலூர் சிறையில் இது வந்து இதை பற்றி பேசுனாங்க, இதை பற்றியான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படிலாம் இன்றைக்கி வெளியில் பப்ளிக் பேசுகிறாங்கல்ல. ஏன் இதை பற்றி யாரும் பேசலை, இதை பற்றி யாரும் சொல்லலை? அப்படி இருக்கிற போது இன்றைக்கி செல்வ பெருந்தகையோட இருக்கிற நபர் வந்து கைதாகியிருக்கார். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த அன்றைக்கே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டார். ஏற்கனவே இந்த வட சென்னையில் தொழில் போட்டி காரணமாக பல கொலைகள் நடந்திருக்குது. பல கொலைகளில் பலர் சந்தேகப்படும்படியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் போய் பேசி இந்த மாதிரி வந்து அந்த எங்கள் கட்சியில் இருக்கிற ஆள் வரைக்கும் இந்த விசாரணையை வந்து கொண்டு வராதிங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் பத்திரிகை மேல்மட்ட தலைவரா இல்லை மேல்மட்ட தலைவர் தான் வட்டாரத்தில் கசியப்படுகிறது. இப்போ என்ன சொன்னாங்க, உடனே ஸ்கிராப் பிஸ்னஸ்லாம்
அந்த தொகுதி எம்எல்ஏ எம்பியோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு பயலாலும் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக அப்படி இருக்கிற எம்எல்ஏ எம்பி ஒன்று ஆளுங்கட்சியோடு இருக்கணும், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்கிராப்பே பண்ண முடியும். இப்போ ஸ்கிராப்பில் தகராறு, ஸ்கிராப் எடுக்கிற பிஸ்னஸில் தகராறு, கோடிக்கணக்கான பிஸ்னஸில் தகராறு அப்படின்னா அஸ்வத்தாமனோடு நின்றுமா அது? இல்லை அஸ்வத்தாமன் தான் 50 கோடி கொடுத்தாரா? பிரகாஷ் சொல்லு, இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போது திரும்ப திரும்ப அரசியல் தலைகள் இருக்காங்கள்ல, அரசியல் கைகள், இந்த கைகள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வழக்கில் இல்லை. 30 நாள் இந்த வழக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு காரணமே இந்த வழக்கை அப்படியே தள்ளி 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 கொஞ்ச நாளைக்கு வந்து நீர்த்து போகிற மாதிரி ஆகிடும். ட்ரையலெலாம் இதெல்லாம் நிற்காது. சப்போஸ் நாளை ஒரு நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கு சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு வழக்கு நடந்து சரி ஏதோ நீதிமன்றம் ஒரு சிபிஐ விசாரணை கொடுத்துருங்கப்பான்னா கூட ஒரு 30 நாள் 50 நாள் கழித்து ஒரு சிபிஐக்கு வசம் அந்த விசாரணை போகுதுன்னு வச்சுங்களேன், என்ன பெரிய தடயம்லாம் இருக்குன்றீங்க நீங்கள்? ஒன்று செத்து போயிட்டான், மற்றவங்களை என்ன விசாரிச்சு என்ன சிபிஐ என்ன போடுங்க? இப்போ அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஏதாவது நட்பு ரீதியில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் தான் இருக்காது. ஏன்னா அவரோட இறப்புக்கு இவர் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இவர்களுக்குள்ளே எப்படி கருத்து வேறுபாடு வரும்? சார் ஒரு கொம்பேரி முக்கன் இல்லை சார், 4-5 கொம்பேரி முக்கன் இருக்குன்னு நான் தான் சொல்கிறேனே, அது மாதிரி எடுத்துங்க. இல்லை இவர்கள் நண்பர்களா இல்லை எப்படி சார் இவங்க 2 பேரும்? ஏன்னா போஸ்ட் அடிச்சு விட்ற ஒரு நெருக்கம் தான் பண்ணுவாங்க. இல்லை அவங்க அதாவதுங்க பொதுவாகவே அவரும் எஸ்சி தான், சொல்லப்போனால் அவரும் பிஆர் தான், அவங்க அப்பாவும் பிஆர் தான். எல்லாரும் ஒரு காலத்தில் வந்து ஒரு நட்பாக ஒரு சமூக ரீதியான விஷயங்கள் இல்லை அதை கடந்து ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கள் தானே. அப்படி இருக்கிற போது எல்லாருக்கும் அந்த தொடர்பு இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு நாடார் தலைவர் இருக்காருன்னு வச்சிங்களேன், நாடார் சமூகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான நாட்கள் எல்லாரும் அவரோட தொடர்பில் இருப்பாங்க. அதே மாதிரி பறையர் சமூகம், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மணல்மேடு சங்கருக்கு நான் பல விஷயங்களை செஞ்சேன். நானும் அவனை ஒரு தாய் பிள்ளையா இல்லை சித்தப்பா பெரிய மக்களா? எங்கள் சமூகத்தில் ஒரு நபர். அப்போ அவருக்கு வந்து சட்ட ரீதியாக அவர் வந்து பல விஷயங்களை எதிர்கொள்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன், என்னை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த தகவல் வெளியே கசியுது. உடனே இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்லாம் கூட்டி, வைபா தலைவர் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு ஒரு 5-6 இடங்களில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணேன். டிஜிபியை சந்தித்து பேசணும். அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் அதில் பண்ணோம். நாங்கள் இந்த முன்முயற்சிலாம் எடுத்த பிறகு ஒரு 8-9 மாதங்கள் அவர் வந்து அவரை என்கவுண்டர் பண்ணலை. அதுக்கிடையில் சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், என்கவுண்டர் நடந்தது. அது ஒரு அரசியல் ரீதியான நெருக்கத்தின் காரணமாக நடத்தப்பட்ட கொலை. அது அவங்க அம்மா பூபதி அம்மா கூட இன்றைக்கு இருக்கிற ஒரு கொம்பேரி மூக்கன் வீட்டாண்ட வந்து ஆஃபீஸாண்ட வந்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ மண்ணாக போயிடுவ அப்படின்னு மண்ணை வாரி தூத்துனாங்க. அதுக்கு எல்லாரும் சாட்சி. கட்சி அலுவலகமா? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து என்கவுண்டர் நடந்தது. என்கவுண்டர் நடந்த பிறகும் போலீஸ் வந்து டார்ச்சர். அப்போ வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் வந்து நாகப்பட்டினம் கலெக்டர் இந்த மாதிரி வீட்டில் பூந்து ரைட் அடிக்கிறாங்க, பிச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், இங்கேருந்து ஃபோன் பண்ணி இது நல்லா இருக்குதா, அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, உங்கள் பார்வையில் அவர் ரவுடின்றீங்க, அவர் மேலே கேஸ் இருக்குன்றீங்க, சரி செலவு வீட்டில் போயிட்டு செத்த பிறகு அவங்க வீட்டில் போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் சேர்ந்த ஒரு அதிகாரி. அப்படி இருக்கிற போது நீங்கள் இருக்கும்போதே இப்படி அத்துமீறல் நடக்குதுன்னா இது எப்படிங்க சரியாக இருக்கும்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் அதுக்கு ஒரு சில அரசாங்க ரீதியாக சில காரணங்களை சொல்கிறாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க ஓவர் டார்ச்சர் ஆனோடனே மணல்மேடு சங்கரோட அப்பா, அம்மா, தங்கச்சி குழந்தை 4 பேரையும் கூப்பிட்டு வந்து என் பெசன் நகர் வீட்டில் நான் இருக்கிற வீட்டில் வச்சுட்டேன். என் கூட ஒரு 10 நாள். அப்புறம் கையை பசினு அலையிறான், போகிறான் வரான். என்னங்க இது இப்படி கூட்டாந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கின்னு என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? வேறு நான் வந்து ஒரு பறையர் பேரவைன்னு ஒரு பறையர் சங்கம் நடத்துகிற நபர். ஏன் சாதிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை, அப்போ அவன் பாதிக்கப்படுகிற போது அவனுக்கு உண்டான ஆறுதலை சொல்கிறதுக்கு தான் நான். அதால் அவன் அப்படியா இப்படியா அப்படிலாம் இல்லை, நீ சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க, நாங்கள் அதில் யாரும் குறுக்க நிற்கலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணுறத நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்போ 4 பேர் என்ன கேட்பான், ஏன்னா பறையனுக்கு கட்சி வச்சுருங்கிறன்ற ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த குடும்பம் வந்து இங்கே லோல் போடுது, ஏன்னா பிடுங்கிறதுக்கு நீங்களாம் இருக்கிறீங்களா தலைவர்னு? வேறு ஜாதியில் இந்த மாதிரி விட்டுருவானா? அப்படி என் மூஞ்சில் காரி துப்ப மாட்டான் என் ஜாதிக்காரன், என் சமூகத்துக்காரன்? அதால் நாங்கள் கூட்டாந்து வச்சுருக்கிறேன், நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கைன்னா நீங்கள் எடுங்க அப்படின்னா எனக்கு நெருங்கிய ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்ன மூர்த்தி இந்த மாதிரி பண்ணுற ரொம்ப சிக்கலாக இருக்குதான்,
கொஞ்சம் பாரு அப்படின்னாரு. சார் நான் என்ன தான் பண்ணுறது, அவங்களும் பாவமாகறாங்க. இப்போ எனக்கு இப்போ நமக்கு இதில் என்ன பர்சனலாக என்ன இருக்குது, நம்ம எங்கள் சமூகன்றதுக்காக கூட்டாந்து வச்சேன். ஆனால் இல்லை கொஞ்சம் பாருன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மனிதம்னு ஒரு உரிமை, ஒரு மனிதம் அப்படின்னு ஒரு அமைப்பு வருது, ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு நடத்துகிறார். அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி, என் நண்பர் அவர்கிட்ட சொல்லி, ஏன்னா இந்த மாதிரி ஒரே டார்ச்சர் ஆகுது, நம்ம வந்து வேறு மாதிரி டார்ச்சர் பண்ணால் பரவாயில்ல, நமக்கு நெருங்கிய நண்பர்களை வைத்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம். என்னென்ன நடந்தது, என்ன நடக்குது, எப்படி டார்ச்சர் ஆகுதுன்னு வச்ச உடனே அது வந்து பரவலாக அந்த செய்தி உலகம் முழுக்க போன உடனே கொஞ்சம் அப்படியே டார்ச்சர் அவங்களுக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வச்சிருந்து அப்புறம் ஊருக்கு அமுச்சு விட்டேன், போச்சு. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சமூக தலைவரும் அந்தந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அதை அரவணைப்பது, அவங்க கூட தொடர்பு வைப்பது இயல்பு. அது எல்லா சாதியிலும் இருக்கும். என்ன ஒன்று, எங்களை போன்ற ஆட்கள் இதை வந்து தவறாக பயன்படுத்த மாட்டோம், அவனுங்களும் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக உதவி பண்ண மாட்டானோ. நமக்கு என்னென்னா இந்த பப்ளிக் கேட்கும்ல, யோ என்னையா நீங்களாம் ஆளுங்கன்றீங்க, நம்ம சமூகத்தில் இப்படி நடக்குது கம்முனு, அதுக்காக தான் நம்ம பண்ணுறதே தவிர. ஆனால் மற்ற சமூகம்லாம் அப்படிலாம் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் செல்வத்து கூட இவங்க நெருங்கிருக்குது. இல்லை ஆம்ஸ்டாங் கூட அவங்க அப்பா, இல்லை அஸ்வத்தாம, செல்வம், திருமாவளவன், நான், ஜெகன் அண்ணன், இது மாதிரி எல்லாரும் நெருங்கி ஒன்றா இருக்கிறது அது சகஜம்தான். அப்படி இருக்கிற ரீதியில் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் கூட நெருக்கம் இருக்கும். அவங்க இப்போ குழந்த பிறந்த நாளில் கூட இவர் போய் ஏதோ பரிசு கிரிசுலாம் கொடுக்குறாரு. ஆனால் இவ்வளவு இருந்தும் செல்வ பெருந்தகை தான் வந்து செல்வ பெருந்தகை கூடயே இவர் இருக்கார். இப்போ இன்றைக்கி அந்த இப்போ என்ன சொல்கிறான், அருள் நாங்கள் வந்து பணம் கேட்க போனோம் அஸ்வத்தாமங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ அதுக்கப்புறம் இது ஏன் சார், என்னை பொறுத்த வரைங்க இது எல்லாமே ஸ்கிரிப்டடாக தான் இருக்கணும். இல்லை சார், இதே ஸ்கிராப் மேட்டரில் சம்பவ செந்தில் வச்சு தான் பேசப்பட்டது, அப்புறம் அது ஸ்கிப் ஆகி இப்போ அஸ்வத்தாமன் கிட்ட வந்திருக்கு. இல்லை, சம்பவ செந்தில் உண்மையிலே இதில் இன்வால்வா, சம்பவ செந்தில்ன்ற ஒரு கேரக்டரு அது எப்படி கருப்பா சிவப்பான்னு இங்கே யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கிற போது சம்பவ செந்தில்னால் அது ஒரு நல்லா செய்வார், சம்பவம் செய்வார், பெரிய ஆள் அவர். அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஆள் ஒரு சின்ன விஷயத்தில் இறங்குவாரா? ஒரு பெரிய ரவுடி ஒரு சாதாரணமாக ரோட்டில் போகிறவனை போய் அடிக்க போவாரா? அப்போ அவருக்கு ஈக்குவலான இருக்கிற ஆள் கூட தானே அவர் ஃபைட் பண்ணுவார், பகை இருக்கும். அப்படின்ற வகையில் சம்பவுக்கு ஈக்குவலாக ஆம்ஸ்டாங்கும் பெரிய ரவுடி தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே இது பரப்பப்பட்டது தான் இது. நீங்கள் முதல்ல இது என்ன சொன்னாங்க, இது ரவுடிகளுக்குள் நடந்த படுகொலை, இது இவன் செஞ்சான், அவன் செஞ்சான்லாம் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து யார் ரவுடிங்கிற, எங்கள் அண்ணன் ரவுடியா அப்படின்னு எல்லாம் கேட்ட பிறகு ஆருத்ரான்னு உடனே தப்பன்னு இங்கே இருக்கிறவங்களாம் பிஜேபியில் இருக்கிறவனா காசு வாங்கிட்டான், என்ன பிடுங்கிறதுக்கு தானே நம்ம போலீஸ் தானே வந்து என்கொயரி பண்ணுது, பிடிச்சி ரிமாண்ட் பண்ணு பிஜேபிக்காரனை அப்படின்னு ஒன்று. என்னடா அது, இதை கேட்டாலும் இதை சொல்கிறானு சொல்லிட்டு அப்படி விட்டானு. அப்புறம் ரியல் எஸ்டேட், கிராப்பு, மண்குவாரி. நானும் வாப்பா இப்போ தான்ப்பா கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கீங்க, அந்த மண்குவாரிக்கு யார்ப்பா ஓனரு, அது ஏதோ பினாமியாம அப்படின்னு கேட்ட பிறகு அந்த மண்குவாரி மேட்டரை அப்படியே விட்டாங்க. இப்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு கிராமத்து பேரை சொல்லி அங்கே ஒரு 350 ஏக்கர் நிலம் அப்படின்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி அதுக்குள்ளே வருது. என்னடா இது, எப்படி சுற்றினாலும் வந்து மையப்புள்ளியில் வந்து நின்றுடுதுன்ட்டு இப்போ அப்படியே வந்து நிற்கிறாங்க. அப்போது திரும்பவும் இந்த ரவுடி சார், நீங்கள் ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாகேந்திரன் அவர்கள் மனைவி என்னோடய கணவரை இந்த கொலை வழக்கில் இன்வால்வ் பண்ண பார்த்து அவரை வந்து கஸ்டடிக்கு எடுத்து அவரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷனை கொடுத்ததை பார்த்தோம். அதற்கு முன்னாடி திருவேங்கடத்தை போல் என் கணவர்களையும் என் கணவனையும் சுற்றுவாங்கன்னு ஒரு மனைவி கொடுத்ததை பார்த்தோம். அப்போது இப்போ புரியுதா இந்த என்கவுண்டரு என்ன விதமான ரியாக்ஷனை ஏற்படுத்திக்குதுன்னு. அப்போது இதையெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்து தான் திரும்ப திரும்ப யாரோ ஒரு தலைமையை காப்பாற்றுவதற்கு இவங்கெல்லாம் வந்து நடக்கிறாங்க. போலீஸும் போலீஸுக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து முழுசாக விசாரணை பண்ணி இவர் முக்கியமான நபர், அவர் சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு கடமை செய்கிற அதிகாரிகள் தானே. ஒருத்தர் 2 பேர் வேணால் வந்து இந்த படுகொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம், இல்லை சம்மந்தப்படாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம், அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக எல்லா அதிகாரியும் வந்து கரெக்டடான ஆளுங்க வந்து அவங்க ஒரு சார்பாக நடப்பாங்கலாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்போது விசாரணைன்னா கரெக்டாக வந்துடும்ல. அப்போது ஒரு இடத்துல போய் தடுமாறி யூட்டர்ன் பண்ணுது, இல்லை தடுமாறி முட்டி நிற்குதுன்னா காரணம் தலைமையில் இருப்பவர்கள், அரசு தான் இதுக்கு காரணம். அரசு கண்டி ஏம்பா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எத்தனை கொம்பேரி முகம் நான் சொல்லு எல்லாரையும் சொல்லுன்னா போலீஸ் நாளைக்கே கூட டிக்ளேர் பண்ணி இந்த கேஸை முடிச்சிருவாங்க.
இப்போ போலீஸும் ஒரு கையேறு நிலையில் என்னடா பண்ணுறது, படுபாவிங்க இத்தனை பேர் சேர்ந்துக்கிறானுங்க போல இருக்குதே, அப்படி தான் போலீஸும் விழிப்புதுங்கி நிற்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். இந்த கொலையில் அஸ்வத்தாமனோட நின்றுமா இல்லை தாண்டி அடுத்த லிஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது? கடவுளுக்கு தான் சார் தெரியும். இல்லை ஸ்கிரிப்டடுன்ட்டீங்க, அப்புறம் கடவுளுக்கு எப்படி தெரியும்? நடப்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ விதின்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க ஏன்னா இவங்க நல்லா சாமி கிமி கும்பிட்றவங்க. அப்போ வந்து இந்து சமயம் அது இதுன்னு ரொம்ப பக்தியான நபர்கள் தானே. அவர்கள் பேர் அடிப்படுதில்ல. நீங்கள் யாரோ ஒருத்தன் குசு குசுன்னு காதில் பேசலை, எல்லாரும் பப்ளிக்காக பேசுகிறான். அப்போ அந்த கட்டத்தை போய்க்கு அங்கே போய் நின்னா அதோடு நின்றுமா? அதுதான் சிக்கல். அதோடு நின்றுடும் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ பேர் இருக்கிறான், ஒருத்தர் அமுச்சு விடுங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அவன் வந்து எங்கள் கட்சி வளர்ப்பு இல்லை, அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் போனால் வந்தான், அந்த ஆளோட வேலையே ரவுடி தான் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் அதையும் தாண்டி எங்கன்னா போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு சிக்கலால் இந்த கேஸ் வந்து திக்கி திணறி நிற்கிது. போலீஸால் இதை மேலும் மேலும் இது இருக்கிற முழு உண்மையும் சொல்வதற்கு பாவம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சார் போலீஸும் கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஆட்கள் இருப்பாங்கள்ல, வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல. சார் போலீஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். சார் ஏழை எளிய மக்கள் யாரை நம்புவான்? இப்போ ஒரு விஐபிக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு தேவையான ஆட்கள் அவன் ஜாதிக்காரன் அவன் கட்சிக்காரங்கிட்ட சொல்லுவான். சாதாரண ஏழை ஜனங்களை எதை நம்புவான்? 100க்கு ஃபோன் பண்ணுறதே கடவுளுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி தான். 100க்கு ஃபோன் பண்ணால் டக்குன்னு போலீஸ் வந்துட்டா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஏய் அதோட நிறுத்து, வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா, ஏய் நீ வாமா அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு தான் காவல்துறையை மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் ஒரு சிஎம் இருக்கார், நம்ம சிஎம். ஒரு 4 நாளைக்கு நான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நானே எஃப்ஐஆர் போடுறேன், எஃப்ஐஆரில் கையெழுத்து போடுறேன், போட முடியுமா? அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர் மட்டும்தான், அதில் ஐஓ ஆஃபீஸர் மட்டும்தான் அதில் வந்து எஃப்ஐஆரில் கையெழுத்து போட முடியும். அந்த உரிமையை இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கு. அப்போது அப்பேற்பட்ட பணியில் இருக்கிற இந்த போலீஸை அரசாங்கங்கள் நேர்மையாக இயங்க விட்டாலே வந்துடும். அவங்களுக்குரிய வேலையை கொடுத்தாலே, இல்லை அவங்களுக்குரிய சுதந்திரத்தை இவங்க கொடுத்தா, இல்லை உரிமையை கொடுத்தாலே பப்ளிக்கிட்டே அவங்க எரிஞ்சு விடுறதை நின்றுடும். சட்டத்தின் மாட்சியும் அவர்கள் நிலைநிறுத்துவதற்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் எல்லாமே கடைசியில் எங்கே வந்தாலும் ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறதால இந்த சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் இப்படியே நீடித்து கொண்டு என்னோட பார்வையில் ஒரு காலகட்டத்தில் இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படலாம், நீதிமன்றங்கள் என தலையிட்டு. அப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டாலும் அது உத்தரவிடப்படுகிற நிலையில் இருக்கிற ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் அழிந்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்வார்கள் என்று பரவலாக இன்றைக்கி பேசப்படுது. நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு மிக்க நன்றி சார்.